ரியோ ரியோ சாரோடைய ஸ்வீட் ஆர்ட் படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெய்லர் பார்த்தீங்க, ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக படமும் உங்களுக்கு வந்து பிடிக்கும். படத்தில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. கொஞ்சம் படம் வந்து ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் லேக் இருக்குது. அண்ட் அதே மாதிரி அந்த பாஸ்ட் ப்ரெசென்ட்ன்றதை வந்து கொஞ்சம் இனிமேல் நல்லா காமிச்சிருக்கலாம். கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. பட் அதர் தன் தட் படம் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட படம் வந்து பேச்சுலர் படம் மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான படம் தான். உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்டையராக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து பிடிக்கும். யுவன் சங்கர் ராஜா சார் தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கே அந்த படம் வந்து பிடிச்சிருக்கும். அண்ட் அவரோட சாங்ஸ் இருக்குது, அவரோட பிஜிஎம் இருக்குது, அது ஆடியன்ஸ் வந்து இனிமேல் வந்து கனெக்ட் பண்ணும். ஒரு நல்ல வைவாக தான் இருந்தது யுவன் சங்கர் சாங்ஸ். ஹீரோயினுக்கு வந்து டிராகன் படத்தில் வந்து அந்த ஸ்கூல் பொசிஷனில் பண்ணுவாங்களா, அவங்க தான் இல்லை ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதை தாண்டி இதை வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது அவங்க கரியருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த படம். இல்லை, இந்த படம் தேறிடும். கண்டிப்பாக ஷோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க சார். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த படம். என்னோட ஏஜுக்கு ஏற்ற படம் இல்லைன்னா கூட நான் வந்து பார்த்தேன். இளங்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நன்கு பாடம் புகுத்தியுள்ளார் டைரக்டர் குமார் சார். ராஜு ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு, கோபிகா ரமேஷ் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. காரர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று படம் கொடுத்து காட்டியுள்ளார். ரொம்ப நல்லா சார் படம். கோரே இல்லை படம், கோரா பொறுப்பு நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார் படம். ஆபாத்தெல்லாம் எல்லாம் சூப்பரா இருக்கு. அதான் சார், காரர்கள் விட்டு கொடுத்து வாழ வேண்டும், கிவ் அண்ட் டேக் பாலிசி. அப்படி இருந்தா வாழ்க்கை வெற்றி அடையும். அதான் படம். ஓடும் சார், ஓடும். இளங்காரர்கள் பார்ப்பாங்க. இப்போ ஸ்வீட் ஆர்ட் மூவி நான் பார்த்தேன், நிஜமாலே சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு எல்லாமே வந்து பாருங்கள், ஃபன் கேரண்டி. அருணாச்சல் ப்ரோ சூப்பராக பண்ணியிருக்காரு, அவருக்காகவே கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஹீரோயினும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எங்கேயும் லைட்டாக அங்கங்கே லேக் இருக்குது, பட் சூப்பர், ஓவராலாக சூப்பராக இருக்குது. ஃபன், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். மியூசிக் எல்லாமே ஓகே, டீசெண்டாக இருக்குது, பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா, ஓவராலாக நல்லா இருக்குண்ணா. ஃபேமிலியோடய வந்து பார்க்கலாம். எங்கேயும் எதுவும் இல்லை, இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பக்காவாக இருக்குது. ஸ்வீட் ஆர்ட் படம் பார்த்துருந்தேன். ரிலேஷன்ஷிப் பற்றி தான் ஸ்டோரி. எமோஷ்னலாக இருந்தது, ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்லாம் பேசினாங்க. ஸ்டோரி ரொம்ப நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கமர்ஷியலாக இல்லை, பட் ஆனால் எமோஷ்னலாக இருந்தது. படம் நல்லா இருந்தது. ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்டோரிக்கு தான் ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப டான்ஸு சாங்ஸ் அதெல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணனாலும் ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க மியூசிக் அதான் ஓகே, ரொம்ப ரொம்ப நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம், ஒரு ஆவரேஜாக இருந்தது. பார்க்கலாம் கண்டிப்பா. படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2K பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம். நல்லா காலேஜ் பசங்க ஃபுல்லாக வந்து வைப் பண்ணணும் அப்படின்னா படம் பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக நல்லா காமெடி ஜானரில் டிஃப்ரெண்டான இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல், ட்ரெண்டிங் லைஃப் ஸ்டைலில் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத காமிச்ச விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி எனக்கு ஒரு குழந்தைய வந்து வில்லனா காமிச்ச விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது அந்த கான்செப்ட். குழந்தை முகத்தில் இருக்கும் கொலகாரை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி குழந்தையே கொலகாரி மாதிரி நடந்துக்கிட்ட விதம்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அந்த குழந்தையோட வில்லத்தனம் வேற லெவல்ல சொல்லலாம். செம்ம விஷம். ஒரு செகண்ட்லலாம் நல்லா இப்படியாப்பட்ட குழந்தைலாம் தேவையா, அத்தைக்கு வெளியே போடுங்கடா அப்படிங்கிற அளவுக்குலாம் இருந்தது. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. அதை தாண்டி ஃப்ரெண்டு, அவங்க ஹீரோட ஃப்ரெண்டு ஆக்டிங் சூப்பர், வேற லெவல் சொல்லலாம். ஹீரோட ஆக்டிங்குமே வேற லெவல்னே சொல்லலாம். லாஸ்டா அம்மாவோட சென்டிமெண்ட் காட்டும் போது அந்த ஃபீல் பண்ற அந்த விதமா இருக்கணும், அந்த எமோஷனல் கூட ரொம்ப அழகாவே இருந்தது. படம் செம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். உண்மையிலே படம் சூப்பரான படம். இது வரைக்கும் லிவிங் டுகெதர் லைஃப் எவ்வளவுதான் நம்ம ஜாலியா போனாலும் ஃபேமிலிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட், குடும்பம்னு ஒரு விஷயம் வேணுங்கிறத ரொம்ப அழகாவே காமிச்சிருக்காங்க. ஒரு சில இடங்கள் அங்கங்க லேக் இருக்கு. ஆனா ஒரு படம் இருந்தா கண்டிப்பா 100% ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அங்கங்க லேக் இருந்தாலுமே படம் நல்லாவே போகும். செட்டான மாதிரி தான் இருந்தது உண்மையில. ஏன்னா ரொம்ப நீங்க நினைக்கிற அளவுக்கு ஓவராலா மாசு அந்த மாதிரிலாம் சீன்லாம் எதுவுமே இருக்காது. ரெண்டு பேருக்குமே சீன் எதுவுமே இருக்காது. அவங்க லவ் பர்சன் பிரேக்கப் ஆகுறது, திருப்பி எப்படி ஜாயிண்ட் ஆகுறாங்க, இந்த மாதிரி விஷயம் தான். அதை வந்து எந்த அளவுக்கு எங்கேஜிங்கா காட்டியிருக்காங்கிறது தான் ஒரு விஷயம் நல்லா இருந்தது. ஆக்சுவலி எல்லாருமே வந்துட்டு இப்போ உள்ள சின்ன சின்ன படங்களுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்கிறது தான் என்னோட இது.
ஓகேங்களா. இந்த படம் ரொம்ப நல்லதா இருக்கு, உண்மையிலே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நம்ம எவ்வளோ படங்கள் தாண்டி இந்த படம் ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டா ஸ்மூத்தா கொண்டு போன மச்சான். நீங்க ஓவரா மாசா கத்திட்டு அந்த மாதிரிலாம் இல்லாம அங்கங்க லைட்டா சிரிக்கவும் வச்சு அதே நேரத்துல சிந்திக்கவும் வச்சிருக்காருன்னே சொல்லலாம்.